நம்ம இதுக்கு முன்னாடி கார் வீடியோ போட்டிருந்தோம், அதுக்கப்புறம் பஸ் வீடியோ போட்டிருந்தோம், லாரி வீடியோ போட சொல்லி நிறையா பேர் கமெண்டில் சொல்லியிருந்தீங்க. இந்த லாரி எப்படி ஓட்டுறது, எப்படி மூவ் பண்ணுறது, அதுக்கு முன்னாடி நம்ம என்னென்ன செக் பண்ணணும், வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்ன செக் பண்ணிவிட்டு வண்டியை மூவ் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். நம்ம எல்லாமே செக் பண்ணி இந்த வீடியோவில் வண்டி எப்படி ஓட்டுறது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு டயரை பார்த்துக்கலாம். இது வந்து டீசல் ஃபில்ட்ரு. இது வந்து பார்த்திங்கன்னா டேங்க்லேருந்து நேரடியாக இங்கே வரும். இங்கேருந்து இந்த வழியாக வந்து ஃபில்ட்ரு வந்து டஸ்ட்டெல்லாம் இதில் நின்றுக்கும். இது நேரடியாக பம்புக்கு போயிடும். இது வந்து ஏர் ஃபில்ட்ரு. இந்த வழியாக பார்த்திங்கன்னா நேரம் அங்கே பிளாக் அங்கே போகும். இது வந்து ஏர் ஃபில்ட்ரு. இது வந்து மாஸ்டரோட கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணி போட்டணும். 10,000 கிலோமீட்டர் ஓடிச்சுன்னா. இது வந்து சேஸுடைய நம்பர் பார்த்திங்கன்னா இதில் வந்து சேஸ் நம்பர் இந்த இடத்துல இருக்கும். எஃப்சி காட்டும்போது ஆர்டிஓ டெஸ்ட்டில் இந்த நம்பரை நம்ம காட்டணும். இது வந்து கேபின் பெட்டு. இன்ஜின் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். பிளாக்கு, பம்பு, நாசிலு, வால்டோரு எல்லாமே தெரியும். எக்ஸட்ரா கீர் பாஸ் இங்கேருந்து எல்லாமே பார்க்கலாம். அதே மாதிரி கட்டும் நல்லா பார்த்துக்கலாம். சைடில் பார்த்திங்கன்னா எஃப்சி ஓனர் பேர் எல்லாமே இந்த இடத்துல வந்துடும். இந்த வலை வந்து பார்த்திங்கன்னா கீழே வலை கொடுத்துருக்கு, மேலே வலை கொடுத்துருக்கு. இது வந்து டூ வீலர் வந்து ஏதாவது தடுமாறி உள்ளே வந்துடக்கூடாதுங்கிறக்கா, வீலில் சிக்கிடக்கூடாதுங்கிறக்கா பாதுகாப்புக்காக வேண்டி தான் இந்த வலை கொடுத்துருக்கிறது. இதே மாதிரி பின்னாடி இருக்கும். ஏன்னா இந்த இடத்துல டூ வீலர் ஏதாவது உள்ளே வந்து வளட்டிட்டாங்கன்னா இந்த இதில் தட்டுச்சுன்னா அவங்க வெளிப்பக்கமாக விழுந்துக்குவாங்க, உள்ளே வீலுக்கு போக மாட்டாங்க. அதுக்காக வேண்டி பாதுகாப்புக்காக நம்ம இது கொடுத்துருக்குறோம். மேலே இருக்கிற ஆங்கிள் பார்த்திங்கன்னா நம்ம லோடு ஏற்றும் போது லோடு சரியாமல் இருக்கிறதுக்கு நமக்கு லோடு வெளியில் பாடி விட்டு வெளியே வராமல் இருக்கிறக்காக வேண்டி தான் நம்ம மேலே அந்த ஆங்கிள்லாம் கொடுத்துருக்குறோம். அப்போ நம்மளுக்கு கயிறு கட்டி வந்தாலுமே லோடு சரியாது, பாதுகாப்பாக இருக்குங்கிறக்காக நம்ம அதை ரெடி பண்ணியிருக்கிறோம். இதில் வந்து இண்டிகேட்டர் நைட்டில் ஓட்டுறதுக்கு பார்க்கலாம் எல்லாம் போட்டிருக்கான். டயர் பார்த்திங்கன்னா எல்லாமே ஒரிஜினல் டயரு. இது வந்து பட்டன் டயரு. இந்த ராடு தான் மெயின். உங்களுக்கு ஆக்ஷன் கொடுக்குறது வந்து இந்த ராடு தான், ஸ்டீல் ராடு. மேடு பள்ளத்தில் இறங்கி ஏறும்போது அந்த கட்டு ஆக்ஷன் மாறி மாறி டம்மி வீலுக்கும், இது டம்மி வீலு, அது ஹவுசிங் வீலு, அதான் மூவிங்கு. இது வந்து டம்மி வீலு. இது வந்து ஸ்டெப்னி கேரியரு இங்கே இது கொடுத்துருக்காங்க. அதே இது பார்த்திங்கன்னா பிரேக் போஸ்ட்ருது. இதை பின்னாடி பார்த்தோம் இல்லையா, அதோட சேர்ந்ததாக இதுவும் 4 இருக்கும். டம்மிக்கு 2, ஹவுசிங் 2 இருக்கும். இந்த ரிலீஸ் ஓப்பன் ஆகும்போது இதில் வந்து கேம் சாஃப்ட் இருக்குது. இது வந்து மெயின் பிளாட்டோட இது உள்ளே இருக்கிறது பின்னு புஷு. அது கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வயரிங்கு, பிரேக் லைட்டுக்கு போகிறது அந்த வயரிங் இதெல்லாம் இருக்கும். மேலே பாருங்கள் பிரேக் யூனியன்லாம் அதில் மாட்டியிருக்கும். ஏர் டேங்க் இது. இங்கே ஒரு டேங்க் இருக்குது, இங்கே ஒரு டேங்க் இருக்குது, அங்கே ஒரு டேங்க் இருக்குது. பாருங்கள் 3 டேங்க் இருக்கும். இந்த 3 டேங்க்லேயும் ஏர் ஃபுல்லாக நமக்கு லோட் ஆச்சுன்னா ஏர் அந்த கிட்டில் அவுட் ஆகிரும். இது வந்து சைலன்சரு அப்படிங்க. இது வந்து சைலன்சர் டூமு. இது பைப்பு, இது வந்து டூமு. இது எங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி 8லேருந்து வரும். இது வந்து ஜாயிண்ட்டு. இது வந்து இந்த இடத்துல பார்த்திங்கன்னா சென்டர் ஜாயிண்ட் பேரிங் வந்து ரப்பரு, உள்ளுக்குள்ளே பேரிங் இருக்கும். இவ்வளோ லோடையும் தாங்கி நம்ம ஓட்டுற ஸ்பீடுக்கு தாங்கக்கூடியது இந்த கிளாம்ப் ஒன்று தான். இது பார்த்திங்கன்னா இங்கே ஒரு போல்ட்டு, இந்த சைடில் ஒரு போல்ட்டு, அவ்வளோதான். இந்த 2 போல்ட்டு தான். இது ஒன்றும் அசையாது, நல்லா டைட்டாக இருக்கும். இந்த ரப்பர் தேஞ்சுன்னா உங்களுக்கு இந்த இடத்துல தெரியும். அப்போ நம்ம அந்த ரப்பரை மாற்றிக்கலாம். இது வந்து கீர் பாஸு. இந்த கீர் பாஸில் வந்து இந்த வயரிங் எது கொடுத்துருக்காங்கன்னா, ரிவர்ஸ் கீர் போட்டோம்னா அந்த ரிவர்ஸ் நம்ம பார்த்தோம் இல்லையா, அந்த லைட் கனெக்ஷன் இது. இது வந்து கீர் பாஸுக்கு ஊற்றக்கூடிய ஆயில். இதில் தான் ஆயில் ஊற்றணும். இதில் நட்டை கழட்டிட்டு பார்த்தோம்னா ஆயில் எவ்வளோ இருக்குது, குறைஞ்சிருக்கா கூடியிருக்கான்னு நம்ம இதில் பார்த்துக்கலாம். 7 லிட்டர் ஆயில் இது பிடிக்கும். 7 லிட்டர் ஆயில் ஊற்றினா தான் அளவு கரெக்டாக இருக்கும். இது வந்து கீர் பாஸ் பிளாஞ்சு. இது வந்து ஜாயிண்ட்டுக்குள்ளே பிளாஞ்சு. 2 ஒன்றா ஜாயின் பண்ணி 8 போல்ட் நம்ம போட்டிருக்கோம். இது எது லூஸ் இருக்கா அப்படிங்கிறது வண்டி இருக்கணும். ஏன்னா நம்ம வெளியூர் போகிற வண்டி, லோக்கலில் ஒன்றா பிரச்சனை இல்லை. வெளியில் போகிறனால நம்ம ஸ்டேட் டாங்கிட்டு போகிறதுனால 500 கிலோமீட்டர் 1000 கிலோமீட்டர் தள்ளி போகிறதுனால இதுதான் வந்து டயராட் எண்டு. நீங்கள் ஸ்டேரிங் திருப்பும்போது அந்த பக்கம் இந்த பக்கம் வீலை திருப்பி விடக்கூடிய எண்டு இது தான். இது வந்து ஆமை. இது வந்து குட்டாமன்னு சொல்லுவான். அது வந்து சப்பாய்சல். இது வந்து மெயின் ஆக்சில் தான். இது வந்து மெயின் ஆக்சில். இங்கே உள்ளது வந்து இது வந்து சப்பாய்சல். இது வந்து ஆமை. இந்த ஆமை பெண்ட் இருந்தாலும் டயரை அரைக்கும், இது பெண்ட் இருந்தாலும் டயரை அரைக்கும். இது மெயின் ஆக்சில். இது வந்து ஃப்ரண்ட் கட்டு.
அப்போ இதுலேயும் இந்த பின்னு புஸ்ஸு இந்த சேக்கில் எதாவது கிராக் ஆகிருக்கா, மெயின் பிளேட் எதாவது உடஞ்சிருக்கா, இதெல்லாமே பார்க்கணும். இது வந்து கிளச்சுக்கு கிரீஸ் அடிக்கிறதனுடைய டீப். இதுலேருந்து கிரீஸ் அடித்தோன்னா டீப்புக்கு போயிடும். ரிலீஸ் பேரிங்க்கு இது கிரீஸ் போகிறக்காக கொடுத்துருக்காங்க. மற்றபடிக்கு இதெல்லாம் டீப் லைனு எல்லாமே கரெக்டாக இருக்கா என்னதுன்னு செக் பண்ணிக்கலாம். கீழே தெரியுறது வந்து அது வந்து அதில் தான் இன்ஜின் ஆயில் நிற்கும். அது நம்ம தேவைப்படும் போது ஆயில் சர்வீஸ் பண்ணும்போது நம்ம அந்த நட்டை கழட்டினா ஆயில் பழைய ஆயில் எடுத்துகிட்டு புது ஆயில் மேலேருந்து ஊற்றிட்டு நட்டை லாக் பண்ணிவிட்டு புது ஆயில் ஊற்றிக்கலாம். அந்த இன்னொரு பைப் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து இன்ஜின் மூச்சு விடுறக்கா, அந்த இன்ஜின் ஓட 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 அதில் உள்ளே இருக்கிற ஏர் அந்த அது வந்து வெளியேறக்கா அந்த இது பீத்திர பைப்புன்னு அதுக்கு பேர். அது வழியாக புகை வெளியே வந்துடும். அது ஏர் உள்ளே இருக்கிறது எல்லாமே வெளியில் வந்துடும். அடுத்து மேலே போய் பார்க்கலாம். அப்படி அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வண்டி எடுக்கும்போது வண்டிக்குள்ளே தார்பாய் இருக்கா, கயிறு இருக்கா, நம்ம போகிற இடத்துல சிரமமாக இருக்கிற தார்பாய் கயிறுலாம் கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும். எல்லாமே இருக்குது. தார்பாய் நைலான் பாய் இருக்குது, கயிறு புது கயிறு இருக்குது, ஒன்றும் பிரச்சனை எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது. பிளாட்ஃபார்ம் நல்லாயிருக்கு. இது பார்த்திங்கன்னா தார்பாய் நைலான் பாய் இருக்குது, நைலான் கயிறு இருக்குது. கீழே பிளாட்ஃபாரத்துக்கு விரிக்கிறதுக்கு ஒரு பாய் இருக்குது. பிளாட்ஃபாரம் எல்லாமே சுத்தமாக இருக்குது. இதெல்லாம் நம்ம செக் பண்ணிக்கணும். வெளியில் போய் லோடு ஏற்றுற இடத்துல வந்து சிரமப்படக்கூடாது. இது பார்த்திங்கன்னா வேல் டோரு. ஒரு வால்வ் அட்ஜஸ்ட் பண்ணணும், இல்லை நாசில் கழட்டணும், அப்படி எதாவது இருக்குமாதிரினா இந்த போல்ட் இருக்குது பாருங்கள். இந்த போல்ட்டை கழட்டிட்டு வால் டோர் எடுத்தோம்னா நமக்கு என்ன உள்ளெல்லாம் பார்த்துக்கலாம். இது வந்து இது ஹெட்டு வரும். இது தான் ஏர் கிளீனருக்கு போகிற ஓஸு. இது பார்த்திங்கன்னா இங்கேருந்து நமக்கு ஏர் இதில் போக லோட் ஆகும். கம்ப்ரஸர் இது. இந்த கம்ப்ரஸர் லோட் ஆகி தான் இந்த டீப் பாருங்கள். இது விளையாட்டு நமக்கு பின்னாடி கையில் அடியில் 3 டேங்க் பார்த்தல வண்டி கடியில் அந்த சேஸில் மாட்டிருக்கிற டேங்க்கு இந்த வழியாக தான் இந்த இதில் ஏர் போகும். அது வந்து கம்ப்ரஸரு. இது வந்து ரேடியேட்டர் ஓஸு. ரேடியேட்டருக்கு மேலே சேஃப்டி டேங்க் ஒன்று இருக்குது. தண்ணி குறைஞ்சிட்டா கூட ரேடியேட்டரில் தண்ணி இருக்கும். இருந்தாலும் நம்ம தண்ணி கரெக்டாக பார்த்துக்கணும். இந்த தண்ணி வந்து எட்டில் உள்ளே போயிட்டு பிளாக் வழியாக மறுபடி வெளியில் வந்து இங்கே கனெக்ஷன் ஆகி வருது பாருங்க. இங்கே கனெக்ஷன் ஆகும். அப்போ என்னென்னா இன்ஜின் ஓடும்போது சர்க்குலேஷன் ஆகும்போது இந்த தண்ணி உள்ளே போய் பிளாக் எல்லாம் உள்ளே போயிட்டு திருப்பி வெளியில் வந்து ரேடியேட்டருக்கே போயிடும். அந்த ரேடியேட்டரில் எப்படி கூலிங் ஆனால் இந்த ஃபேன் ஓடும். இந்த ஃபேன் ஓட 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 தண்ணி சர்க்குலேஷன் ஆகும்போது உங்களுக்கு இன்ஜின் சூடு வந்து அதிகம் வராது. அதுக்காக தான் இருந்தது. இது எல்லாமே லீக்கேஜ் இருக்கா என்னதுங்கிறத பார்த்துக்கணும். இருங்க வர்றேன். இது வந்து நாசில் டீப்பு. இது வந்து பம்பு. அந்த டீப்பு அந்த ஃபில்ட்ரு பார்த்திங்கன்னா அதுலேருந்து வருது பாருங்கள். டீசல் அங்கே பம்புக்கு வரும். இது வந்து நாசில் 1 2 3 4 5 6 நாசில் இருக்குது. 6 பிஸ்டன் உள்ளது. இது வந்து ஹெட்டு. இந்த ஹெட்டுக்கும் கீழே பார்த்திங்கன்னா பிளாக் வரும். இந்த இடத்துல ஹெட்டுக்கும் பிளாக்கு நாளில் வந்து கேஸ்கட் வரும். கேஸ்கட் வந்து வெந்து போச்சு இல்லை கட் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னால் இன்ஜின் ஸ்டார்ட் ஆகாது. ஆயில் அது வழியாக வெளியே வர ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி எக்ஸலேட்டர் வந்து நம்ம எப்படி லோடு கொடுக்குறோம், எப்படி வண்டி மூவ் ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா அங்கே பேடல் பார்க்கட்டுங்க. இதுதான் எக்ஸலேட்டர் ராடு. இது பம்பில் இங்கே கனெக்ஷன் இருக்குது. நம்ம எக்ஸலேட்டர் முதிக்கும் போது இங்கே டீசல் தள்ளும். டீசல் அங்கே பம்பில் தள்ளும்போது இந்த நாசிலே வந்து உள்ள இன்ஜினுக்குள்ளே சப்ளை ஆகுது. இன்னும் காட்டும். இது பார்த்தீங்கன்னா இதுதான் பம்பில் நம்ம எக்ஸலேட்டர் முதிக்கும் போது இங்கே இதாகும். அப்போ டீசலை தள்ளும்போது இந்த டீப் வழியாக மேலே வரும். மேலே வந்து இன்ஜினுக்கு நாசிலில் சப்ளை கொடுக்கும். பஸ்ஸுக்கும் லாரிக்கு என்ன வித்தியாசம்னா இந்த நாசிலில் வந்து லாரியில் 3 வோல்ட்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க. பஸ்ஸுக்கு வந்து 4 கொடுத்துருப்பாங்க நாசிலில். அதனால் அது வந்து சடன் பிக்கப் அதிகமாக இருக்கிறது காரணம் அதுதான். இது பார்த்திங்கன்னா டைன்மோ. இது பார்த்தீங்களா பேட்டரிக்கு போகிறது. இது வந்து டெம்பரேச்சர் மீட்ரு வயருது. இங்கே வருது பாருங்கள். இது வந்து நமக்கு இங்கே மேலே இங்கே உள்ள மீட்டருக்கு டெம்பரேச்சர் எவ்வளோ இருக்குன்னா இந்த தண்ணியினுடைய ஹீட்டு வச்சு இந்த வால்விலேருந்து நமக்கு தெரியும். இது வந்து டைன்மோ. இது அட்ஜஸ்ட்மெண்ட். டைன்மோ காட்டினா அது லூஸ் விட்டு கொஞ்சம் லைட்டாக அங்கே தள்ளணும்னா ஃபேன் பெல்ட்டை கழட்டிட்டு டைன்மோ எடுத்துக்கலாம். இது வந்து ரேடியேட்டர் கவர். ஏதாவது தவறி விழுந்துட்டாலோ இல்லை எதானா இந்த கவர் இருந்துச்சுன்னா ஃபேன் ஓடும்போது காற்று வெளியே போகாமல் ஃபுல்லாக ரேடியேட்டருக்காக போகும். அதுக்காக இந்த கவர் கொடுத்துருக்காங்க. மற்றது இல்லாமல் வயரிங்கி ஆப் லிவர் இந்த இது வந்து ஃபேன் பெல்ட்டு லூஸ் இருக்கா என்னென்னு நம்ம இப்படி அமுத்தி பார்த்துக்கலாம். ஃபேன் பெல்ட் லூஸ் இருக்கா இல்லைன்னு பார்த்துக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா 6 நாசில் சப்ளை ஆகும்போது இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபயர் ஆகும்போது உங்களுக்கு
இங்கே வந்துடும். 1 2 3 4 5 6 இந்த 6 இதுலையும் ஹெட்லேருந்து புகை வெளியே வந்து இந்த பைப்பு வழியாக போய் நமக்கு பின்னாடி அங்கே வரும். அதான் அந்த டூமுக்கு போய் டூம்லேருந்து பின்னாடி பைப்பு வழியாக வரும். அதுதான் நம்ம இப்போ பார்த்தோம். அடுத்து வந்து பாண்டை போட்டலாமா? பாண்டை போட்டலாம். இப்போ எதுக்காக நம்ம வண்டியில் என்னென்ன பார்ட்ஸ்லாம் இருக்குது, அவசியம் மெயினஸ் இதெல்லாம் எதுன்னு சொன்னால் அந்த பேருக்கெல்லாம் சொன்னோம்னா, நம்ம வெளியூர் போகிற வண்டி போனால் ஒரு 10 நாள் ஆகும். அங்கே லோடாகலாம் அடுத்த ஊருக்கு அப்படி போயிடுவான். வண்டி ஓட்டும்போது வழியில் ஏதாவது சிரமங்கள் ஆயிடுச்சுன்னா ஒரு மெக்கானிக் வந்து பிடிச்ச வண்டியெல்லாம் எடுக்கிறனா ரொம்ப சிரமமாக இருக்கும். இதெல்லாம் இங்கே ஊர்லேயே எல்லாம் செக் பண்ணி கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் போயிட்டு வர வரைக்கும் பயப்பட தேவையில்லை. வண்டியில் எல்லாமே நம்ம செக் பண்ணி எடுத்துக்கிறோம். எவ்வளோ தூரமாக இருந்தாலும் நம்ம வாட்டில் எந்த ஊராக இருந்தாலும் லோடு ஏற்றி போயிட்டு அங்கேருந்து லோடு ஏற்றி நம்ம வாட்டில் வரலாம். அதுக்காகத்தான் இதெல்லாம் என்னென்ன பார்ட்ஸு அதோட பேருங்க இதெல்லாமே நான் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லியிருக்கிறேன். அதை தெளிவாக பார்த்துங்க. அடுத்து இன்ஜின்லேயும் எல்லா விவரமும் எல்லாம் சொல்லியிருக்கேன். இந்த பார்ட்ஸு நம்ம சொன்ன பேரு பூரா கரெக்டாக எல்லாத்துக்குமே தெரியும். நீங்களே வண்டியில் ஒரு 6 மாதம் 3 மாதம் 6 மாதம் கிளீனராக ஓடினீங்கன்னா தான் இதோட பேருகள்லாம் தெரியும். ஓடுற டிரைவர் வந்து என்ன சொல்கிறாங்க, எப்படி லோடு ஏற்றுறாங்க, எப்படி ரிவர்ஸ் போகிறாங்க, வழியில் என்னென்ன வேலை வருது, இந்த மாதிரி இருந்துச்சுன்னா என்ன செய்யணும், ஒரு ஏர்லாக் ஆகிட்டா கூட எப்படி எடுக்கிறது, ஒரு டயர் பஞ்சர் என்ன பண்ணுறது, வீல் போல்ட் வந்து அப்பப்போ செக் பண்ணணும். லாரியில் எம்டி ஓடிச்சுன்னா ஒரு 200 கிலோமீட்டர் ஓடனா வீல் போல்ட் லூஸ் ஆகும் பேக்கில், அதெல்லாம் செக் பண்ணி தான் லோடு ஏற்றணும். வழியில் சிரமப்படக்கூடாது. வீல் போல்ட் போச்சுன்னா 2 நாள் 3 நாள் ஆயிரும். கையில் காசு வேணும், ஓனர் வரணும், அந்த மாதிரி சிரமங்கள்லாம் இருக்குது. இதுக்காக நம்ம எல்லாமே தெளிவாக செக் பண்ணி வண்டியை எடுத்துகிட்டு போயிட்டோம்னா நமக்கு பயம் இல்லாமல் நம்ம வரல எந்த ஊருக்கு வேணாலும் லோடு ஏற்றி போயிட்டுருக்கலாம். 3 மாதத்துலேருந்து ஒரு 6 மாதம் வரைக்கும் கிளீனராக ஓடினீங்கன்னா லோடு ஏற்றுறது இறக்குறது, பில்லு எப்படி வாங்குறது, செக் போஸ்ட் எப்படி பாஸ் பண்ணுறது, லாரி எப்படி ஓட்டுற பழகிறதுங்கிறது எல்லா இதுவுமே இதில் கற்றுக்கலாம். அதுக்காகத்தான் நான் உங்களுக்கு அடியில் இருக்கிற பார்ட்ஸில் எல்லாத்தையுமே காமிச்சு அதுக்கப்புறம் வண்டி காட்டுறேன். இன்னும் இதுலாம் மீட்ரு இதெல்லாமே நம்ம இப்போ செக் பண்ணிக்குவோம். இது வந்து ஸ்டேரிங் பாக்ஸ் ஆயிலு. ஸ்டேரிங் பாக்ஸோட ஆயில் டேங்க் வந்து இங்கே தான் இருக்குது. இது பார்த்திங்கன்னா இது இருக்குது. அந்த மூடி கழட்டிட்டு இதில் தான் ஆயில் ஊற்றுவோம். அது வந்து ஸ்டேரிங் பாக்ஸுக்கு போகிற ஆயிலு. அந்த பார்த்துட்டுங்களா. அடுத்தது வந்து இது வந்து ரேடிட்ரு. இந்த மூடி கழட்டிட்டு எப்படி கழட்டணும், ஹீட்டாக இருக்கும்போது கழட்டிடக்கூடாது. நீ கூலிங்காக இருக்க டைமில் தான் கழட்டணும். பார்த்திங்கன்னா தண்ணி ஃபுல்லாக இருக்குது. ரேட்டில் தண்ணி ஃபுல்லாக இருக்கா அப்படிங்கிறத உங்களுக்கு சந்தேகமாக இருந்தால் இப்படி விரல வச்சு பார்த்தீங்கன்னா தண்ணி வருதுங்களா, ஃபுல்லாக இருக்குது. ரேடிட்டர் நல்லா செக் பண்ணிக்கணும். டீசல் எங்கேயாவது லீக்கேஜ் இருக்கான்னு நல்லா செக் பண்ணிக்கணும். ரேடிட்டர் மூடி கரெக்டாக போடணும். இல்லை கொஞ்சம் லூஸ் ஆகிட்டுனா ரன்னிங்கில் அப்படியே ஆச்சுன்னா கரண்ட் உள்ளே விழுந்துடும். அதெல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம பில்லு, வண்டியோட ஆர்சி, பெர்மிட்டு எல்லாமே ஒரிஜினலில் ஒரு ஜெராக்ஸ் எல்லாமே கரண்ட்டில் இருக்கா, இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இருக்கா, எஃப்சி கரண்ட்டில் இருக்குதா, லோடு எத்தனை பில் எல்லாமே கரெக்டாக இருக்கா, டேக்ஸ் கட்டி கொடுத்துருக்காங்களா, நம்ம இந்த ஊர்லேருந்து இந்த ஊருக்கு போகலாம்னு எல்லாமே செக் பண்ணி வாங்கிட்டு கிளம்புனா நம்ம பொருள்கள் நம்ம கொண்டு வர பேக் இதெல்லாம் வைக்கிறதுக்கு இந்த பெட்டி இருக்குது. இந்த பெட்டியில் எது வேணாலும் வச்சுக்கலாம். 4 பக்கம் பெட்டி இருக்குது. நம்ம சமைக்கிறது, சமையல் சாமானம் இதெல்லாம் வேணும்னா இங்கே மேலே இதில் வச்சுக்கலாம். இப்போ ஒரே ஆள் போனால் பிரச்சனை, 2 டிரைவர் போனால் இதில் ஒரு டிரைவரை நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுத்துக்கலாம். அந்த டிரைவரை கொஞ்சம் டயர்டாக இருக்கும்போது நம்ம எந்திரிச்சு மாற்றி ஓட்டிக்கலாம். அவ்வளோதான். லாரிங்கிறது வந்து கொஞ்சம் தெளிவாக பார்த்தோம்னா, லாரி ஓட்டிட்டிங்கன்னா எந்த வண்டி வேணாலும் ஓட்டலாம். பஸ்ஸெல்லாம் ஓட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். பேசஞ்சர் வண்டி வந்து ஓட்டி பழகிறது முடியாது. அதுக்காக லாரியில் ஓட்டி பழகினீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே ஒரு 6 மாதத்துக்குள்ள நல்லா டிரைவிங் ஆகி பஸ் ஓட்டுற அளவுக்கு வந்துடலாம். இப்போ வண்டி ஒரு பிரேக் டைம் ஆயிடுச்சுன்னா என்ன போயிருக்குன்னு மெக்கானிக் சொன்னால் தானே அவர் கொண்டு வருவார். என்னமா சத்தம் கேட்குது வண்டி நிற்கின்னு சொன்னால் அவர் என்ன செய்வார். அதனால் நம்ம தான் அதெல்லாம் பழகிக்கணும். அடுத்து பார்த்திங்கன்னா மீட்டரை பார்த்துக்குவோம். இது வந்து ஸ்பீடா மீட்ரு. நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா இது வந்து ஆயில் ப்ரெஷர் எவ்வளோ வேலை செய்யுதுன்னு பார்த்துக்கணும். குறைஞ்சது 2.5 வேலை செய்யுதா, இல்லை 2க்கு கீழே வராமல் இருக்கணுமா, அந்த செகப் போட்டு கீழே வந்துடக்கூடாது. ஆயில் ப்ரெஷர் அதை பார்த்துக்கணும். இது வந்து பேட்டரி ஸ்டார்ட் பண்ணணும். டைமாக வந்து லோட் ஆகிடுச்சுன்னா இங்கே ஸ்டார்ட் பண்ணணும். டைமாக வேலை செய்யும்போது முள்ளு இங்கிட்டு காட்டும். லோட் ஆகிடுச்சுன்னா சென்டருக்கு வந்துடும். அதே இந்த பக்கம் வந்துச்சுன்னா பேட்டரி டவுன் ஆகிடுச்சுன்னு அர்த்தம், செல்ஃப் எடுக்காது. இது வந்து டீசல் மீட்ரு. இது வந்து டெம்பரேச்சர் மீட்ரு. டெம்பரேச்சர் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது இதை பார்த்துக்கலாம். இது வந்து ஏர் மீட்ரு, வேக்கம். இது ரெண்டுமே ஏர் மீட்ரு. ஆரனுக்கு மட்டும் இந்த மீட்டர்லேருந்து எடுத்துருப்பாங்க கனெக்ஷனு. இந்த 2 மீட்டர்லையுமே பார்த்தீங்கன்னா இப்போ 8 பாயிண்ட் இருக்குது. நம்ம வண்டி நகர்த்துறதுக்கு 6 பாயிண்ட்டுக்கு மேலே இருந்தால் தான் வண்டி நகர்த்தணும். 4 பாயிண்ட் இருந்ததுன்னா வண்டி நகர்றது ஆட்டோமேட்டிக் ஹேண்ட் பிரேக் லாக் ஆகி நின்றுக்கும். அந்த வேக்கம் ஏறினோம்னா அது ரிலீஸ் ஆகிக்கும். நம்ம வண்டி மூவ் ஆகும். கம்மியாக இருக்கிறது எப்படி வந்தாலும் ஒரு 8 பாயிண்ட் கம்மியாக இருக்கும்போது வண்டி நகர்த்தாதீங்க. லாரி லோடு வண்டி பிரேக் அடிச்சிங்கன்னா நிற்காது. அதெல்லாம் பார்த்துங்க, கரெக்டாக அது பண்ணிங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்லைட் சுவிட்சு. இது வந்து பார்க் லாம்ப் மட்டும், நைட்டில் ஓடும்போது பார்க் லாம்ப் மட்டும் ஆஃப் பண்ணிக்கலாம் காலையில். இது வந்து ஹெட்லைட்டு. இப்போ டிம்மில் இருக்குது. இது வந்து ப்ரைட்டு அடிச்சிங்கன்னா டிம்மு, இது ப்ரைட்டு. இப்படி டிம் ப்ரைட் அடிக்கும்போது இப்போ ப்ரைட்டில் போகிறோம்னா ஆப்போசிட்டில் வண்டி வருதுன்னா நம்ம டிம் பண்ணி கொடுக்கணும். அப்போ தான் அவங்களுக்கு நம்ம வண்டி பெரிய வண்டியா சின்ன வண்டியான்னு தெரியும். அவங்களுக்கு கண்ணு கூசாது. அவங்களும் லைட்டு டிம் பண்ணி கொடுத்தானா தான் ரோடு நம்ம கொஞ்சம் கிளியர் கிடைக்கும். இடையில 2 வீலர் இருக்கும், ஏதாவது வண்டி வாசி நிற்கும்.
அப்படிங்கிற போது உங்களுக்கு நம்ம ரிப்ளைட் கிடச்சுன்னா அங்கே ஒரு வண்டி நிற்கிது அப்படின்னா பின்னாடி ஸ்டிக்கர்லாம் இருக்கா, ரிப்ளைட் தெரியுதா இல்லை, வண்டி வரும்போது கண்ணு கூச்சுன்னா ப்ரைட்லேயே வந்துட்டு நம்ம போனாலும் அவங்களுக்கு ரோடு தெரியாது, அவங்க ப்ரைட்லேயே வந்தாலும் நம்மளுக்கு ரோடு தெரியாது. அதுக்காக லைட்டை வந்து டிம் பண்ணி காட்டிக்கணும். லைட்டை போட்டு இப்போ டிம் பண்ணி காட்டிக்கணும். இது ஹெட்லைட் வந்து இது வந்து ஆரனு. மற்ற இதெல்லாம் வந்து வைபருக்கு, இந்த டேப் கனெக்ஷனுக்கு போகிறது, இது வந்து ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கு எல்லாமே சுற்றுவோம். இது வந்து இண்டிகேட்டர் பிளாஸ்டர் வந்து இங்கே இருக்குது. இது வந்து ஆக்சிலேட்டர் இங்கே இருக்குது. இது பிரேக்கு, இது வந்து கிளச்சு. அவ்வளோ. இது வந்து ஆப் லிவர். இது வந்து ஆப் லிவர் இருக்குது. நம்ம சாவி போட்டோன்னே இந்த லைட் எரியும். வண்டி ஸ்டார்ட் ஆன உடனே ஆட்டோமேட்டிக்காக டைமாக வேலை செய்ய ஆரம்பிச்சுன்னா இது ஆஃப் ஆகிக்கும். அதை பார்த்துக்கலாம். இது வந்து அந்த ஏர் ஃபில்டரில் ஏதாவது அடைச்சிருந்ததுன்னா அந்த பட்டன் அமுத்தினா அது க்ளியர் ஆகும். இது கொஞ்சம் ஓல்டு மாடலாக இருக்கிறனால அந்த இது வேலை செய்யல, அதனால் டைரெக்டாக கனெக்ஷன் கொடுத்துட்டாங்க. இப்போ வந்து நம்ம இப்போ வண்டி ஸ்டார்ட் பண்ணி வண்டி எப்படி மூவ் பண்ணுறங்கிறது இப்போ நம்ம பார்த்துக்கலாம். சாவியை ஆன் பண்ணிட்டோம். எக்னேஷன் லைட் எரியுது. செல் பட்டன் இங்கே இருக்குது. ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஆயில் ப்ரெஷர் பார்த்தீங்களா, 2 பாயிண்ட் கீழே வரக்கூடாது, 3.5 பாயிண்ட் ஆயில் ப்ரெஷர் வேலை செய்யுது. அப்போ எக்ஸ்ட்ரா கொடுக்கும்போது 4 பாயிண்ட்டுக்கு வரணும். வருது பார்த்தீங்களா. இப்போ டைமாக வந்து வேலை செய்யுது. பேட்டரி ஃபுல்லாக லோடில் இருக்குது. அப்போ நம்ம வண்டியை எப்படி மூவ் பண்ணுறோங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டில் மூவ் பண்ணுறோம். வண்டி அப்படியே எடுப்போன்னு பார்த்துக்கலாம். அடுத்து அப்படியே செகண்டுக்கு போயிடலாம். அவ்வளோதான். அப்படியே செகண்ட் கியர் போட்டோம்னா அப்படி பார்க்கணும். அப்படியே நார்மலாக அப்படியே புதுசாக ஓட்டி பழகிறதுக்கு அப்படி போனோம்னா வண்டி நமக்கு கண்ட்ரோலுக்கு கண்டிப்பாக கரெக்டாக அப்படியே நேராக அப்படியே போய்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு சூழ்நிலை காரணமாக ஒரு மாதம் வீடியோ போட முடியல. இனி அடுத்து தொடர்ந்து லாரி பஸ்ஸு எல்லாமே வீடியோ தெளிவாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் கேட்குற வீடியோ நான் கண்டிப்பாக இனி தொடர்ந்து போடுறேன். பாய். ஓகே.